1978ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளிவந்த பிராணம் கீரக்கேடி என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு சினிமாவில் அறிமுகமான கோட்டா சீனிவாச ராவ் தமிழில் 2003ஆம் ஆண்டு விக்ரம் நடிப்பில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்ற சாமி திரைப்படத்தில் பெருமாள் பிச்சை என்கின்ற கதாபாத்திரத்தில் கொடூரமான வில்லனாக நடித்ததன் மூலம் பிரபலமடைந்தார். அந்த கதாபாத்திரம் ரசிகர்களால் இன்றும் பேசப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து அவர் தமிழில் குத்து, ஜோர், திருப்பாச்சி, பரமசிவன், சத்தியம், தனம், பெருமாள், ஜெகன்மோகினி, கோ, சகினி, தாண்டவம், ஆளினால், அழகுராஜா, மரகதநாணயம் ஆகிய திரைப்படங்களில் வில்லனாகவும் நகைச்சுவை கதாபாத்திரத்திலும் நடித்தார். இவர் 1999 முதல் 2004ஆம் ஆண்டு வரை ஆந்திர மாநில சட்டமன்ற உதவி உறுப்பினராக இருந்தார். இவரது கலை சேவையை பாராட்டி மத்திய அரசு 2015ஆம் ஆண்டிற்கான பத்மபூஷன் விருதினை வழங்கி பெருமைப்படுத்தியது. இந்த நிலையில் மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்றது. வயது முதிர்வின் காரணமாக வீட்டில் ஓய்வெடுத்து வரும் நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் தளர்ந்த நடைகளோடு தள்ளாடியபடி வந்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளார். அவரது உறவினர் ஒருவர் அவரை கைத்தாங்கலாக அழைத்து வந்துள்ளார். இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது.